வணக்கம் நண்பர்களே, சதாசிவ பிரம்மம் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வணங்கி வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருவருளாலும் குருவருளாலும் எல்லாம் நன்மையே நடக்கட்டும் என்று வாழ்த்தி, காலச்சக்கரம் காட்டும் வாழ்க்கை பாதை இந்த சேனலில், நம்ம சதாசிவ பிரம்மம் யூடியூப் சேனலில் தினந்தோறும் 12 ராசிகளுக்குண்டான பலன்கள், காலச்சக்கரம் காட்டும் வாழ்க்கை பாதை என்ற தலைப்பில் இன்று 6/9/2024 வருடம் ஆவணி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, திருதியை திதி பகல் 3:03 வரை, பின்பு சதுர்த்தி திதி, நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் காலை 9:10 வரை, அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம், சுப்பிரமம் நாமயோகம், கரசை கரணம், அமிர்த யோகம், சித்த யோகம் கூடிய ஒரு சுப நாள், சுப முகூர்த்த தினம். இன்றைய நாளிலிருந்து 12 ராசிகளுக்கும் ராசி பலன் எப்படி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் அன்றைய நாட்களில் நடக்கும் என்பதை துல்லியமாக காலச்சக்கரம் காட்டும் வாழ்க்கை பாதை என்ற தலைப்பில் இன்று முதல் நமது சதாசிவ பிரம்மம் யூடியூப் சேனலில் வெளிவர இருக்கின்றது. நமது சேனலில் இருக்கக்கூடிய நேயர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்குள்ளார போவோம். பொதுவாகவே காலச்சக்கரத்தினுடைய பயணத்தின்படிதான் நமது வாழ்க்கை அமைகின்றது. அப்படி 12 ராசிகளில் ஒரு நட்சத்திரங்களில் நாம் பிறந்தே ஆக வேண்டும் என்பது இந்த பூமியின் விதி. விதிப்படி இயங்கும், விதிக்கு விதிவிலக்கும் உண்டு என்ற ஒரு பொது கருத்துடன் இன்றைய நாள் மேச ராசி நேயர்களுக்கு என்ன பலன் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட மேச ராசி நேயர்களே, உங்கள் ராசி இன்றைய நாள் செலவுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறிவிடுகிறது. வரவு எவ்வளவு வந்தாலும் கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இன்றைய நாளில் நமது வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கணக்கு போட்டு வாழ்க்கையில் நீங்கள் துவங்குனீங்க அப்படின்னா, வாழ்க்கை நமக்கு வரவு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சட்டென்று எடுக்கக்கூடிய முடிவு அவர்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தது. அப்போ எந்த காரியம் செய்தாலும் சற்று சிந்தித்து செய்தால் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு புதிய மாற்றத்தையும் புதிய பாதையையும் வழிகாட்டும். இன்றைய நாளில் சற்று கவனம் தேவை, செலவுகளில் சற்று நிதானம் தேவை. அடுத்த ராசி ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி பொதுவாகவே கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள் தான் ரிஷபராசி. எந்த வேலை சொன்னாலும் சலிக்காம செய்யக்கூடிய ஒரே ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தா ரிஷபராசிக்காரர் தான். இவங்க தான் கடுமையான உழைப்பாளிகள். பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் நம்ம ரிஷப ராசிக்குள்ளார குரு பகவான் இருக்கிறதுனால, இந்த வருடம் முழுவதும் ஜென்மகுருவாக இருக்கிறதுனால எந்த விஷயத்தை செஞ்சாலும் அந்த விஷயம் நமக்கு சின்ன சின்ன தோல்விகளை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். இன்றைய நாள் கல்வி சம்பந்தமான ஒரு விஷயத்தை புதிதாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். கல்வி, படிப்பு, மேல் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை இன்று எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும். மிதுன ராசி நேயர்களே, பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் நல்ல புத்திசாலி, நல்ல அறிவாளி. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவு எடுக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய நாள் எடுக்கக்கூடிய முடிவு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள். இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சுப காரியங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பொன்னாளாக மாறுகிறது. கடகராசி. கடகராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் சற்று யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி.
ஆனால் இந்த கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய மாட்டாங்க. எதை எடுத்தாலும் அவசரம், எதை எடுத்தாலும் செய்கிற காரியத்தை உடனடியாக செஞ்சாகும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுனால வாழ்க்கையில் பல விஷயங்களில் தோல்வி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால், உங்கள் ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் நல்ல அறிவை கொடுக்கும். ஆனால் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய நாள் இன்றைய நாள். அடுத்த ராசி சிம்மராசி. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசியை பொறுத்தவரை இந்த வருடம் உங்களுக்கு கண்டச்சனியாக சனி பகவான் பார்ப்பதனால் உடலில் ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள், கால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நான் தான் கெட்டிக்காரன், நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், எதுலேயுமே ஒரு முன்கோபக்காரர்களாக இருக்கிறதுனாலேயே நிறைய விஷயங்களில் நமக்கு தோல்வி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக அமையுது. இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் உங்கள் கையில் பணம் புதிய வரவாக வரப்போகிறது. புதிய வரவு பணத்தை நகை வாங்குவது, ஆடைகள் வாங்குவது, ஏதாவது புதிய விஷயங்களுக்காக சுப விரயமாக ஏற்படும். அடுத்த ராசி கன்னிராசி. கன்னிராசி பொறுத்தவரை நீங்கள் நல்ல புத்திசாலி, நல்ல அறிவாளி, நல்ல திறமைசாலி, சாதுரியமாக பேசக்கூடியவர்கள் கன்னிராசி நேயர்கள். ஆனால் உங்கள் புத்தி ஒரு சில காலகட்டங்களில் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காரணம் நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவு. இன்றைய நாள் நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்வியை ஏற்படுத்தும். சற்று நிதானமாகவும் நல்ல சிந்தித்து ஒரு முடிவை எடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி. அடுத்த ராசி துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி எப்பொழுதும் நேரம் தவறாமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. பஞ்சுவாலிட்டி, இந்த பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் தான். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீதி நேர்மைன்னு சொல்லக்கூடியவர்களும் துலாம் ராசி தான். உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் சந்திரன் மறைந்திருப்பதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றமும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஏமாற்றமும் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இன்றைய நாளில் சற்று யோசித்து செய்யவும். அடுத்த ராசி விருச்சக ராசி. விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசியை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தில் பட்டென்று பேசக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத லாபம், திடீர் லாபம், திடீர் பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்றைய நாளில் சீட்டு போட்டு பணம் வாங்கிறது, இல்லை ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக பணம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளில் நமக்கு வெற்றி கிடைக்க போகுது. அடுத்த ராசி தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களே, பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் ஒரு அதிர்ஷ்டசாலிகளே. தனுசு ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் அன்று வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இன்றைய நாளில் 10வது வீட்டில் சந்திரன் இருப்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தொழில் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. 2வது, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6வது வீட்டில் இருப்பதனால் தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய நாள் இன்றைய நாள். தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சற்று யோசித்து கவனமாக சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாட்களில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். மகர ராசி நேயர்களே, அடுத்த ராசி மகர ராசியை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் 2 குணம் அந்த ராசிக்கு உண்டு. மகர ராசிக்காரங்க இப்போ இந்த வேலையை செய்யலான்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே வேண்டான்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னைக்கு நான் இந்த வேலைக்கு வரேன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நேரத்தில் என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. பொதுவாகவே இந்த இரட்டை குணம் படைத்தவர்கள் மகர ராசி.
மகர ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு சந்திரன் 9வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு திடீர் என்று ஒரு வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியூரில் சென்று ஏதாவது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இல்லை தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பண வரவு சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்த ராசி கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரை எப்பவுமே ஒரு நெஞ்செழுத்தக்காரங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசிக்காரங்க தான். எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட உண்மையை வாங்கவே முடியாது. பொதுவாக சொல்கிறவங்க இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பாளி, வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லக்கூடிய ஒரு துடிப்போடு இருக்கக்கூடிய ராசி. இது எல்லாம் உண்மைதான். இருந்தாலும் அவங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய காரியங்கள் சற்று தோல்விகள் ஏற்படுத்தக்கூடிய நாள். இன்று மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமையும். இன்றைய நாளில் நீங்கள் பால் அல்லது தயிர் உணவுகளை எடுத்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஒரு முடிவு எடுத்தால் அன்றைய நாள் நமக்கு மனம் சற்று சந்தோஷப்படும். இல்லைன்னா மன உளைச்சலை ஏற்படுத்தும். அடுத்த ராசி மீன ராசி நேயர்களே. பொதுவாகவே ராசிநாதன் குரு பகவானா இருப்பதனால் காலபுருஷனுக்கு 12வது ராசி மீன ராசியாக இருப்பதனால் மீன ராசிக்கு சந்திரன் தன்னுடைய ராசிக்கு 7வது வீட்டில் இருப்பதால் நண்பர்களால் இன்று நமக்கு லாபம் உண்டு. இல்லை உங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாடிக்கையாளரால் உங்களுக்கு ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும் நேரம். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தையும் புதிய பாதையையும் உருவாக்கக்கூடிய ஒரு நன்னாள். நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வுகளில் நாளை உங்களோடு புதிய பலன்களுடன் புதிய விஷயங்களும் புதிய சிந்தனைகளையும் நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சதாசிவ பிரம்மம்.